காலையில சாப்பாடு என்ன பண்ணிருக்கீங்க? மகனே, எனக்கு உடம்பு சரியில்ல. ராத்திரியில இருந்து எனக்கு ஜுரமா இருந்தது. அதனால நான் எந்திரிச்சு உப்புமா தான் செஞ்சு வச்சிருக்கேன். ஏம்மா நவ்யா, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும் தானம்மா? நீ அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லையா? அண்ணா, எனக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது? ராத்திரி எல்லாம் படிச்சு இப்பதான் எந்திரிச்சேன். நான் எப்படி பண்றது டிஃபன்? அட ஒரு யூஸும் இல்ல. சீக்கிரம் போய் சாப்பாடு பண்ணு. நாங்க சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு போயாகணும், சரியா? அப்புறம் என்ன? நல்லா சாப்பாடு பண்ணணும். சண்டே அன்னைக்கு நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டு கடைக்கு போலாம். சீக்கிரம் சாப்பாடு பண்ணுமா. அதுதான் விஷயம்னா, நானும் வருஷம் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன். நானும் தினமும் எந்திரிச்சு எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். சரி, ஒன்று பண்ணுவோம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்பயாவது நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆமாமா, அண்ணாக்கு கல்யாணம் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் அவங்க அணில இருந்து பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்படி தேடுறதுல அவங்களுக்கு கிடைச்சா மஹிமா. மஹிமா ரொம்ப நல்லாவே சமைக்கவா. அதுக்கப்புறம் மோகன் மற்றும் மஹிமாக்கு கல்யாணம் நடந்து முடியுது. மஹிமாவ அவங்களோட மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அத்தை, சாப்பிடுங்க. உங்களுக்காக இட்லி தோசை பண்ணிருக்கேன். அட என்னங்க அண்ணி, உங்களுக்கு இட்லி தோசை எல்லாம் செய்ய வருமா? ஆமா, வேற என்ன? இட்லி தோசை சாண்ட்விச் கேக் அப்படி என்ன வேணாலும் கேளு, நான் எல்லாமே பண்ணி கொடுப்பேன். அப்பனா சரி. அப்பனா இனிமே கிச்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டி முழுவதும் உங்களுதுதான். ஆஹா, அது இருக்கதான் செய்யும். மஹிமாக்கு என்ன தெரியும், அவ பெரிய பிரச்சனைல மாட்ட போறா அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல அவ நல்லாவே எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு இருப்பா. அவங்களும் நல்லா புகழ்ந்து பேசுவாங்க. அவளும் ஜாலியா சமைப்பா. ஓ வாவ், நிஜமா இது ரொம்பவே அருமையான விஷயம்தான். இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறது கேக்குறது அவளுக்கு கொஞ்ச நாள் நல்லாதான் இருந்தது. அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அவ சமைச்சு போட்டு போட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிடும். பாவம், அவர் ரொம்பவே கஷ்டப்படுவா. அப்புறம் ஒரு நாள், அப்புறம் இன்னைக்கு சண்டே இல்ல, இன்னைக்கு என்ன சாப்பாடு ஸ்பெஷல்? என்ன யோசிக்கிறேனா, உப்புமா பண்ணிடலாமான்னு பாக்குறேன். அண்ணி, யாராவது அத சாப்பிடுவாங்களா? ஐயோ, வேணா வேணா, ஏதாவது நல்லதா செய்யுங்க. இந்த பரோட்டா சால்னா செய்ய தெரியும். அப்பனா அதுவே செஞ்சிடுங்க. முடிஞ்சா சமோசா கூட செஞ்சு வைமா, சரியா? அவங்க எல்லாரும் சொல்றது கேட்டு அப்படியே ஃபேக் ஸ்மைல் ஒன்னு அவங்களுக்கு குடுக்கறா. ஆனா அவளுக்கோ ராத்திரி எல்லாம் நல்லா தூங்கி சண்டே லேட்டா எந்திரிச்சு சும்மா லைட்டா ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு தான் மனசு. ஆனா என்ன பண்றது, எதுவும் பண்ண முடியாதே. அவ 4 மணிக்கே எந்திரிச்சு மறுபடியும் தினமும் மாதிரியே சமைக்க ஆரம்பிக்கிறா. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு ரெடி பண்றா. அதுக்கப்புறம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்டுக்கு வராங்க. விதவிதமா சமைச்சு டேபிள்ல கொண்டு போய் வைக்கிறா. வாங்க அண்ணி, இந்த சாப்பாடு நிஜமா ரொம்பவே நல்லா இருக்கு. வாங்க. ஆமா மகிமா, இந்த சாப்பாடு நிஜமா சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்கமா. சில பேரு பொரியல், சில பேரு ஃப்ரூட் கேக், அது இதுன்னு சொல்லி அவ தூக்க கண்ல எல்லாருக்குமே டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பா. அட வா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா சாப்பிட்டோம். எவ்ரி சண்டே இதே மாதிரி சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும்ல? ஆமா, ரொம்ப நல்லாதான் இருக்கும்ல? அவங்க அத்தை மாமா முன்னாடி அவ சும்மாதான் இருப்பா. ஆனா அவ மனசுல புருஷன் கையில கிடைச்சா நல்லா ஒதுக்கணும்னு தோணுது. அணில இருந்து சண்டேஸ் எல்லாம் எப்பெல்லாம் வருதோ அப்ப அவ விதவிதமா சமைக்க வேண்டியதா இருது. அப்புறம் ஒரு நாள் சனிக்கிழமை, ஏய் மகிமா, என்னாச்சு? ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, ரொம்ப ஜுரமா இருக்கு. அப்படியா? சரி, ஓகே. நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நாளைக்கு சண்டே இல்லையா? அதனால நீ சீக்கிரமா எந்திரிச்சு சாப்பாடு செய்யணும், சரியா? உன் காய்ச்சல போக்க நான் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். தெர்மோமீட்டர்ல அந்த டெம்பரேச்சர் எதுவும் காட்டல. அப்புறம் அதை பார்த்து, ஐயோ, உனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை போல இருக்கு. சரி, நீ போய் தூங்கு. நானும் தூங்குறேன், சரியா? ஓகே, குட் நைட். மஹிமாவோட ஆக்டிங் எதுவுமே வேலைக்கு ஆகல. மறுபடியும் 4 மணிக்கு எஞ்சி சமைக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் சாப்பிடுறாங்க, புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா அவளுக்கு மட்டும் ரொம்பவே கோவமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே. நான் இந்த வாரம் கண்டிப்பா சமைக்க மாட்டேன். நான் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். அம்மாவை பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிடலாம். மோகன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு மஹிமா போறா. அவளை பார்த்து, என்னாச்சு மகிமா? ஏன் நீ சோகமா இருக்க? இல்ல இல்ல, அது ஒன்னும் இல்ல. இல்ல, என்ன விஷயம் சொல்லு. அதாவது அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இல்ல, நான் வந்து அவர் ரொம்ப காலமா பார்க்கவே இல்ல. அதான் அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏதாவது ஒன்று பண்றேன். மறுநாள் மோகன் மஹிமாவோட அம்மா வீட்டுக்கு போய் அவங்களோட அம்மா அப்பாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். மகிமா, இங்க பாரேன். இங்க உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் வந்திருக்காங்க, பாரு. நாளைக்கு காலையில அவங்களுக்கு நல்லா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும். சரி சொல்லு மகிமா, இப்போ உனக்கு சந்தோஷமா? அத கேட்டதும் ஷாக் ஆயிடுறா. அவங்க புருஷனை நல்லா அடிக்கணும்னு அவளுக்கு தோணுது. இப்ப 5 பேருக்கு இல்ல, மறுபடியும் 8 பேருக்கு சமைக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஒரு நாள் அவளோட பேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவளால முடியாது. இங்க பாருங்க, இதுக்கு மேல முடியாது. எவ்ரி சண்டே என்னால இந்த மாதிரி 10 டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சிட்டு இருக்க முடியாது.
அட அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் ஏதாவது ஒன்று பண்றேன். மோகன் இத பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினதும் சின்ன பையனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. தேவிகா அந்த வீட்டுக்கு மருமகளா வரா. ஸ்டார்டிங்ல தேவிகாவை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப பெரிய மருமகளோட நிலைமை தான் தேவிகாதும். அடா அக்கா, எவ்ரி சண்டே எப்படி 10 பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எப்படி பண்ண? அதுக்கு காரணமே நான் தான். நல்ல மருமகளா இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சதெல்லாம் நல்லா சமைச்சு போட்டேனா நல்லா உட்கார்ந்து சாப்பிட பழகிட்டாங்க அவங்க. என்ன பண்றதுன்னே புரியல. இவங்க 2 பேருமே அத பத்தி யோசிச்சுக்கிட்டு கவலைப்படுறாங்க. அதுக்குள்ள சாட்டர்டே வந்துடுச்சு. மறுநாள் காலையில அவங்க 2 பேரோட பாஸ் அமன் வீட்டுக்கு வந்தாரு. அமர் சார் வாங்க. வாங்க வாங்க சார், வாங்க சார், சாப்பிடுங்க வாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு செஞ்சு முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு நிறைய டிஷ்ஷஸ் கொண்டு வந்து அங்க பரிமாறுறாங்க. அவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ பார்த்து அவரு ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. வாவ், இது நிஜமாவே நல்ல விஷயம் தான்ப்பா. நீங்க என்ன இவ்ளோ பண்ணிருக்கீங்க? சார் இன்னைக்கு சண்டே இல்ல, அதனால தான் நாங்க இவ்ளோ பண்ணிருக்கோம். அப்படியா? சமையல்காரங்க யாராவது இருக்காங்களா என்ன? அதெல்லாம் யாருமே இல்ல சார். அதான் என்னோட மனைவியும் என் தம்பியோட மனைவியும் இருக்காங்கல்ல, அவங்க பண்ணுவாங்க. அப்படியா? இது நல்ல விஷயமாச்சே. சரி மோகன், தாவிக், நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சண்டே கூட ஆஃபீஸ்க்கு வாங்க. நீங்க அங்க வந்து வேலை பாருங்க, சரியா? நீங்க வந்து 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாருங்க, சரியா? என்னாச்சு சார், உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா? சண்டே அன்னைக்கு ஆஃபீஸா? சார் அன்னைக்கு லீவு தானே சார்? ஆமா சார், அன்னைக்கு லீவு தானே. நாங்க அன்னைக்கு எப்படி சார் வர முடியும்? சண்டேல எப்படி சார் வேலை செய்ய முடியும்? அப்படியா? உங்க 2 பேருக்கு மட்டும் சண்டே அன்னைக்கு லீவு, உங்க மனைவிக்கு கிடையாதா? அவங்க என்ன மிஷினா? சண்டே அன்னைக்கு அவங்களுக்கு லீவு கிடையாதா? அவங்க சண்டே அன்னைக்கு கூட சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிட்டு மனைவியா வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு வேலைக்காரங்களா ஒன்றும் வரல. அமரோட வாய்ஸ்ல கோவம் இருந்தது. அது கேட்டு எல்லாரோட முகமே மாறிடுது. இதுக்கான பதில் யாருக்கிட்டயும் இல்ல. மஹிமா மற்றும் தேவிகாவோட கண்ல கூட கண்ணீரு. இவராவது அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கினாரே. அப்ப தைவிக் சொல்றாரு, எனக்கு புரிஞ்சது சார். நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். இனிமே அப்படி பண்ண மாட்டோம். அப்பா, இன்னைக்கு சுட சுட பானிபூரி ரெடி பண்ணி வைங்க. என் கூட சாப்பிட சௌமியா கூட வர இன்னைக்கு, சரியா? ஆமா ஆமா லட்டு, நீங்க 2 பேரும் காலேஜ்ல இருந்து வரும்போது நேரா அங்க வந்துருங்க, சரிங்களா? நான் உங்க 2 பேருக்கும் கர்மாக்கரம் பானிபூரி வாங்கி தரேன். உனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரிங்கப்பா, என்னோட செல்ல அப்பா. சௌமியா சீக்கிரமா பஸ் பிடிச்சு காலேஜ்க்கு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் சௌமியா கிட்ட கூட சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்றா. சௌமியா சந்தோஷப்படுறா. அப்ப நான் கூட வரவா? எனக்கும் சுட சுட பானிபூரி பிடிக்கும். அம்மா, சுட சுட பானிபூரி எனக்கும் பிடிக்கும் தெரியுமா? நானும் கூட வரலாமா? ஏன், கண்டிப்பா வா, சரியா? சாயந்தரம் ஆன பிறகு 3 பேருமே சுட சுட பானிபூரி சாப்பிடுறதுக்கு கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருதான் அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான பானிபூரி கடை. அவருதான் ரொம்ப ருசியான பானிபூரி செய்வாரு. அங்க பானிபூரி சாப்பிடுறதுக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அது ரொம்பவே ஃபேமஸான பானிபூரி கடை. அவர் பானிபூரி செய்யறது அவங்க பொண்ணுக்கு கத்து கொடுக்கறாரு. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அவளோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரீனாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுது. அதனால ரீனா தான் பானிபூரி கடையை பாத்துக்கிறா. ரீனா தினமும் பானிபூரி கடையில சம்பாதிச்சுதான் அவ அப்பாவை பாத்துப்பா. அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்க வேலையே பண்ணிக்கிட்டு இருந்தா. சுட சுட பானிபூரி, சுட சுட பானிபூரி வாங்கம்மா வாங்க. சுட சுட பானிபூரி, ருசியான பானிபூரி. ரொம்ப வருஷம் இப்படியே கடந்து போகுது. அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் கூட ஆயிடுது. அவங்க 2 பேரும் அண்ணா தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு பக்கம் ரீனாக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ரொம்பவே ஞாபகம் வருது. ஆனாலும் அவகிட்ட காண்டாக்ட் பண்ண அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கூட இல்ல. இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போன பிறகு அவங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவ டெல்லிக்கே ஷிஃப்ட் ஆயிடுறா. டெல்லியிலேயே அவ பானிபூரி வித்து சம்பாதிச்சு அவங்க அப்பாவை பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. இன்னொரு பக்கம் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட்ஸ் கூட டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்புறம் ஒரு நாள், சரி வா, நாம இன்னைக்கு பானிபூரி சாப்பிட போலாமா? உனக்கு தெரியுமா, டெல்லியில ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆஹா, கண்டிப்பா போலாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பானிபூரி சாப்பிடலான்னு போறாங்க. அவங்க பானிபூரி சாப்பிட ஒரு கடைக்கிட்ட நின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, அட நல்லாவே இல்லைங்க, எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்புறம் என்ன சௌமியா, நீ சாப்பிடு. ஆமா, பானிபூரினா என் ஃப்ரெண்டோட அப்பா பண்ணுவாரு, அதுதான் நல்லா இருக்கும். இது எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு பிடிக்கல. அவர் பண்றது நல்லா இருக்கும்.
அட எனக்கு இது நல்லாதான் இருக்கு. நான் இன்னொரு பிளேட் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு நாள், ரீனா எங்க தாண்டி போயிட்டா? அவளை பத்தி தான் யோசனையா இருக்கு. அவளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு புரியல. ஆஹா, நான் ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தேன் என்னோட கசின் கல்யாணத்துக்கு. அப்ப அவளை மீட் பண்ணலான்னு வீட்டுக்கு போயிருந்தா, வீட்டு கூட லாக்கா இருந்தது. ஆமாடி. என்ன பண்றது? கொஞ்ச நாள் இப்படி கடந்து போகுது. ஒரு நாள் சௌமியாவோட கணவர், சௌமியா, என் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு கல்யாணம், நீயும் கூட வா. ஆமாம், நீங்களும் ரெடியாகுங்க. அம்மாவும் பிருத்திவியும் போவாங்க. அப்புறம் அங்க பார்ட்டியும் கூட நடக்கும், தெரியுங்களா? கண்டிப்பா போலாங்க. நிதி, நீ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட புக் பண்ணிடு, சரியா? சரி, நான் இப்பவே புக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் போறாங்க கல்யாணத்துக்கு. அந்த ஒரு கல்யாணத்துல நிறையவே ஸ்டால்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்த நேரத்துல அவங்க தங்கச்சி அங்க வராங்க. அண்ணி, என்ன பண்றீங்க? நீங்க அங்க போய் பானிபூரி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. கோல்கப்பா இன்னும் சூப்பரா இருக்கு. அட வேண்டாண்டா. அட பானிபூரி ரொம்ப டேஸ்டா இருக்கு. உன் ஃப்ரெண்டோட அப்பா அது நல்லா இருக்கும்னு சொல்வீங்கல்ல, அதை விட நல்லா இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் இவங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி போறாங்க. போய் அங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்களோ இல்லையோ, அட சுட சுட பானிபூரி. இது யார் செஞ்சது? அரிச்சிச்ச மாதிரியே இருக்கு. யார் செஞ்சது? அவங்க எங்க இருக்காங்க? சரிங்க மேடம், இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டால்ல நாங்க இருக்கோம். இது அதே கோல்கப்பா. சௌமியா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள யார் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க அவளோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஹே சௌமியா, நிதி, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாக்க அழகா இருக்கீங்கடி. நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ நாளா படிச்சு இந்த வேலையை எதுக்கு பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்துல பானிபூரி பண்ணிட்டு இருக்க. உனக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கலையா? எதுக்காக இந்த வேலை பண்ணிட்டு இருக்க? அது பெரிய கதை. நான் என்ன சொல்லட்டும், என்னோட கஷ்டம் அவ்வளோதான். அப்பாக்கு உடம்பு சரியில்லடி, அதனாலதான் காலேஜ் முடிஞ்சதும் இந்த வேலை செய்ய வேண்டியதா வந்தது. அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் வேற கொடுக்கணும். அதுக்காக பானிபூரி வித்துதா அதுல வர பணத்தை வச்சு அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே உங்களை நீங்களே பாத்துக்கணும். இனி அவர் திரும்ப வரமாட்டாரு. அவருக்கு கேன்சர் வந்திருக்குமா? அவர் லங்ஸ் முழுவதும் பரவிருக்கு. அவங்க அப்பா இறந்துட்ட பிறகு அவருக்கு பண்ண வேண்டிய கடைசி சடங்குகள் எல்லாம் பண்ணி முடிச்சு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் கூட குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலைமைதான். அப்புறம் ஒரு நாள், அம்மா, இந்த வயசுல உனக்கு என்னம்மா இவ்வளவு கஷ்டம்? எங்களை பார்த்து அழிஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண முடியலையே. அம்மா சும்மா இருமா. ஏமா நீ என்ன விட்டு போயிடுவியா? தயவு செய்து அப்படி பேசாத, நான் உன்னை பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்லி அவ கஷ்டப்படுறா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு செலவு பண்றா. ஆனா கூட அவளால எதுவுமே பண்ண முடியாது. கடைசியா அவளோட அம்மா கூட அவளை விட்டு போயிடுறாங்க. அம்மா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்துட்டேனா அதுக்கப்புறம் யாருமா என்ன அரவணைச்சு பேசுவாங்க? நீ கூட என்ன விட்டு போயிட்டல்லம்மா, அப்பா கூட நீயும் என்ன விட்டு போயிட்டல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பானிபூரி கல்யாணத்துல பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன்ஸ்ல பண்ணிக்கிட்டு எப்படியோ சம்பாதிச்சு என்னோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். வாய மூட்ரி. ஏன் உனக்கு யாரும் இல்லையா? இதுக்கு மேல உனக்கு நாங்க இருக்கோம், சரியா? என் மாமியார் வீட்டாளுங்களை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஆமா ஆமா, என் மாமியார் வீட்டாளுங்களை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன், வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவளை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்லயே அவ தங்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவ நல்ல வியாபாரம் நடத்துறா. அவளுக்காக ஒரு சொந்த கடையை கூட அவங்க வச்சு கொடுக்கறாங்க. அவ ரொம்பவே நல்ல கடையை வச்சு டெவலப் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றா. அதுக்கப்புறம் அங்கித்தோட ஃப்ரெண்டுக்கு அவளை பார்த்து ரொம்பவே பிடிச்சு போனதால அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. Thanks for watching.